الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إلا من أتى الله بقلب سليم صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام يا عمر لعل سهيلا يقف موقفا يسرك غدا أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய உதவியோடு உபகாரத்தோடு ரமலானை நாம் கடந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய முதல் 10 இரண்டாவது 10 என்பதாக 2 பங்கை முடித்துவிட்டு ரமலானுடைய 3வது பங்கில் முதலாவது ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். கிட்டத்தட்ட இதுவே ஒருவேளை ரமலானுடைய கடைசி ஜும்மாவாக கூட இருக்கலாம். ஏன்னு சொன்னால் வரக்கூடிய அடுத்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது ஷக்குடைய நாள், பிறையை எதிர்பார்க்க வேண்டிய நாள். பிற தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை ஈதுடைய தொழுகை. பிறை தெரியாவிட்டால் இந்த வருடத்தினுடைய ரமலானில் ஒரு ஜும்ஆவை நாம் அதிகம் பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் வந்துருச்சு போச்சு அப்படிங்கிறது மாதிரி என்னாச்சுன்னு சொன்னால் இப்போதோ ஏதோ ஸ்டார்ட் ஆன மாதிரி தெரியுது. இதே இடத்துல ரமலானுடைய முதல் நாள் நாம் முதலாவது ஜும்மாவில் இருக்கிறோம் அப்படின்னு பேசணும். இன்னைக்கு என்ன பேசுகிறோம் அப்படின்னா ரமலானுடைய கடைசி ஜும்மாவுக்கு வந்துட்டோம்னு பேசுகிறோம். காலங்கள் மிக வேகமாக கழித்து கொண்டு இருக்கு. ஆனால் ரமலானை நாம் எப்படி பயன்படுத்தினோம் அப்படிங்கிறதுல நாம் ரொம்ப உன்னிப்போடு கவனத்தோடு இருக்கணும். ஏனென்று சொன்னால் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களையாவது நாம் பலனுள்ளதாக பிரயோஜனமானதாக கழிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ரமலானுடைய ஒவ்வொரு நிமிடமும் ரமலானுடைய ஒவ்வொரு மணி நேரமும் மிகவும் பிரசித்தி பெற்றது, மிகவும் மதிப்பு வாய்ந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலானுடைய எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை அவனுக்கு பிடித்தமான இபாதத்துகளில் கழிக்கக்கூடிய நல் வாய்ப்பை அல்லாஹ் தந்தருவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக இந்த ரமலானை பற்றி உலமாக்கள் நமக்கு ஒரு உதாரணத்தை சொல்லுவார்கள். ரமலான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இது ஒரு பயிற்சி வகுப்பை போன்றது. ரமலான் என்பது ஒரு ஒர்க் ஷாப்பை போன்றது. எப்போ இந்த இடத்துல பழுதடைந்த நிலையில் ஒன்று வருது அப்படின்னு சொன்னால் வரக்கூடிய நேரத்தில் அந்த பழுதடைந்த ஒன்று சரி செய்யப்படணும் அப்படிங்கிறதுக்காக ஒர்க் ஷாப்புக்குள்ளே வந்துருச்சு. அதில் வேலை செஞ்சால் அது என்ன சரியாகி வெளியே போகும். இதே போல தான் என்ன அப்படின்னா ரமலானுக்குள் நுழைந்த நாம் நிறைய பழுதுகளோடு ஓட்டைகளோடு நிறைய கசடுகளோடு நாம் ரமலானுக்குள் நுழைந்தோம். ஆனால் ரமலானை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி இருந்தால் உண்மையில் ரமலான் நமக்கு பலனுள்ளதாக மாறும். ரமலான் முடிந்த பிறகும் நாம் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக வைத்திருப்போம். ஆனால் இதற்கு அடிப்படை என்ன தெரியுமா? நம்மளுடைய உள்ளத்தினுடைய நீயத்து எப்படி இருக்கு? நம்முடைய உள்ளத்தினுடைய நீயத்தை ரமலானை நான் கழிக்கிறேன், நோன்பு எதற்காக வைக்கிறேன், நான் எதற்காக இஃப்தார் செய்கிறேன், எதற்காக நான் தராவீஹ் தொழுகிறேன், நான் எதற்காக நோன்பு திறப்பதற்காக உதவி செய்கிறேன், இந்த எல்லாத்திலுமே நாம் நம்முடைய நீயத்தை கவனிக்க வேண்டும். நம்முடைய எண்ணத்தை பார்க்கணும். நான் எதற்காக இதெல்லாம் செய்யறேன்? நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ரொம்ப ஷார்ட்டா சொல்லுவாங்க. இன்னமல் அஅமாலு பின்னியாத். எல்லா செயல்களினுடைய அடிப்படை அந்த செயலினுடைய எண்ணம் தான். அந்த செயலை பற்றி நாம் எந்த எண்ணத்தில் அதை செய்கிறோம். எண்ணம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சதாக இருந்துச்சு, சின்ன செயலாக இருந்தாலும் சிறிய அமலாக இருந்தாலும் அல்லாஹ் ரொம்ப பெருசாக பார்ப்பாங்க. எண்ணம் கெட்டு போச்சு, எண்ணம் சரியில்லை அப்படின்னு சொன்னால் நம்ம எவ்வளவு பெரிய அமல் செய்தாலும் அல்லாஹ்விடத்தில் தூசிக்கு கூட அது சமம் இல்லை. நியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனால ரமலானில் நுழைந்திருக்கக்கூடிய நாம் எஞ்சி இருக்கக்கூடிய ரமலானிலாவது நம்முடைய எண்ணங்களை சரியாக வச்சிருக்கணும். நாம் இந்த நாட்களை கழிப்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை நாம் செயல்படுத்தணும். அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் செயல்படுத்துறேன். நோன்பு வைக்கிறது பகல்ல பசிச்சிருக்கணும், பகல்ல சாப்பிடக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது, இச்சையோடு நடந்து கொள்ளக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய கட்டளை. இதை நான் செய்வேன்.
நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு 6:37 அப்படின்னு சொன்னால் உடனடியாக நோன்பு திறந்துக்குவோம். இல்லை, எனக்கு இன்னும் என்னன்னா உடம்பு நல்ல பிரிஸ்கா இருக்கு, இன்னொரு ஒரு மணி நேரம் சேர்த்து ஒரு 7:30 மணி வரைக்கும் நான் பசிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன், அல்லாஹ் தஆலா அதுக்கு அனுமதி வழங்கவில்லை. பசித்திருப்பதும் அல்லாஹ்வுடைய கட்டளை, நான் நோன்பு திறக்கிறதும் அல்லாஹ்வுடைய கட்டளை. அதனால தான் நபி அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க, நோன்பு திறப்பதில் நீங்கள் விரைவை காட்டுங்கள். அப்ப இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது அழகா சொல்லுவாங்க, நாம் பசித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற அவசியமும் அல்லாஹ்வுக்கு கிடையாது, நாம் சாப்பிடுவோங்கிற அவசியமும் அல்லாஹ்வுக்கு கிடையாது. இந்த இடத்துல பார்க்கறது என்னன்னா, நான் சொல்றப்ப அவன் சாப்பிடாம இருக்கணும், நான் சொன்ன நேரத்தில் அவன் சாப்பிடணும். என்னுடைய மனசுக்கு பிடிச்சிச்சு அப்படிங்கிறக்கா இன்னும் கொஞ்ச நேரம் நான் பசியா இருக்கிறேன், கிடையவே கிடையாது. ரமதானுடைய எல்லா அமல்களும், குறிப்பாக நோன்பு, அதனால தான் அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸௌமுலி, இந்த நோன்பு எனக்காக வைக்கப்படும், இந்த நோன்பு எனக்காக வைக்கப்படுது, இதுக்கு நான் தான் கூலி கொடுப்பேன். நோன்பாளிங்கிறத மட்டும் நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, அந்த பட்டியலில் எழுதிக்கோங்க. ஒவ்வொரு மனிதருடைய செயலத்திலும் இன்னைக்கு ஒரு நோன்பாளி, அவ்வளவு. மற்ற அமல்களை பொறுத்த வரைக்கும் அந்த அமலுக்கு பிறகு அந்த அமலினுடைய கூலி எழுதப்படும். தொழுதார அந்த தொழிலுக்கு உள்ள கூலி. குர்ஆன் ஓதுறீங்களா, இந்தாங்க ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. சதகா செய்றீங்களா, இந்த சதகாவுக்கு இந்த நன்மை. என்ன செய்யப்படும், அமலோடு சேர்த்து அதனுடைய கூலியும் பார்க்கப்படும். ஆனால் இந்த நோன்புக்கு அல்லாஹ் தஆலா சொல்ற, நோன்பாளி மட்டும் எழுதிக்கோ, கூலியை நான் பார்த்துக்கிறேன், நானே டைரக்டா கொடுப்பேன். நல்லடியாலே, அப்ப இந்த செயல்கள் எல்லாமே அல்லாஹ்விற்காக அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்கணும். நல்லடியார்களே, ரமதான்ல நாம நிறைய துஆக்கள் செய்யறோம். ரமதான் அப்படிங்கிறதுல நம்ம நிறைய துஆக்கள், ஹதீஸில் என்ன சொல்லப்படுது, நோன்பு வைத்த நிலையில் நோன்பாளி கேட்கக்கூடிய துஆக்களை அல்லாஹ் தஆலா மறுக்கிறது இல்லை. அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்கணும், நிறைய கேட்கும். நம்முடைய தொழிலுக்காக, குடும்பத்திற்காக, நம்மளுடைய அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய சமுதாயத்திற்காக, சொந்த தொழிலுக்காக, அதே போல் என்ன வீட்டினுடைய வளர்ச்சிக்காக, கடனுக்காக, உடல் ஆரோக்கியத்திற்காக அப்படின்னு சொல்லி நிறைய துஆக்களை நாம் கேட்குறோம். அனைத்தும் கேட்க வேண்டியதான். அந்த துஆவோடு சேர்த்து இதையும் கேட்டுக்கணும், யா அல்லாஹ் எனக்கு பரிசுத்தமான உள்ளத்தை கொடு, எனக்கு பரிசுத்தமான உள்ளத்தை கொடு, எனக்கு மன மாற்றத்தை ஏற்படுது, என்னுடைய மனசுக்கு நீ என்ன சின்ன மாற்றத்தை கொடு. ஏன் தெரியுமா, இந்த மனம் எப்படிப்பட்டது, நபி அவங்க சொன்னாங்க, இந்த மனசு இருக்கு, சட்டியில ஒரு பொருள் கொதிக்குது தெரியுமா, அந்த கொதிக்கிறத மாதிரி சாப்பாடு கொதிக்குது அப்படின்னு சொன்ன சட்டியில என்ன அவங்க சொன்ன, மேல இருக்கிற அரிசி கீழே போகும், கீழே இருக்கிறது மேலே வரும், கொஞ்ச நேரத்துல மேல இருக்கிற சாப்பாடு கீழே போகும், கீழே இருக்கிறது மேலே வரும், இப்படியே என்ன ஆகும்னு சொன்னா அதுல ஒரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். சொன்னாங்க, மனசு இது மாதிரி தான், எப்ப வேண்டுமானாலும் மாறும், எப்ப வேண்டுமானாலும் கீழே போகும், எப்ப வேண்டுமானாலும் மேலே வரும். அதனால தான் நபி அவங்க சொல்லுவாங்க, நல்லது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சா உடனே செஞ்சிரு. சதகா செய்யணும்னு நினைக்கிறீங்களா, உள்ளத்துல உடனே செஞ்சிருக்கு. தொழுகணும்னு நினைக்கிறீங்களா, உடனே தக்பீரை கட்டிடுங்க. யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களா, உடனே செஞ்சிருங்க. ஏன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த மனசு சொல்லும் வேணான்னு சொல்லிடுது, அல்லது இப்ப வேணான்னு சொல்லும், எப்பவுமே செய்ய முடியாத மாதிரி. இந்த மனம் இருக்கே ஒரு மனிதனை என்ன செய்யுதுன்னா வழி நடத்தும், ஒரு மனிதனை வழி நடத்துது. எனவே அல்லாஹ் தஆலா சொல்றான், இந்த மனசை நீங்கள் பக்குவப்படுத்தியே வச்சிரு. இந்த ரமதானும் இந்த மனதை பக்குவப்படுத்துவதற்காக. அதனால அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் எனக்கு மன மாற்றத்தை கொடு, எனக்கு மன மாற்றத்தை கொடு. நபி அவங்க அல்லாஹ் தஆலாவே கற்றுக் கொடுக்கக்கூடிய துஆ, ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா. யா அல்லாஹ் எனக்கு நீ நேர்வழியை கொடுத்து கரெக்டான விஷயத்தை யோசிக்க வச்சு கரெக்டான விஷயத்தை செய்ய வச்ச பிறகு என்னுடைய உள்ளத்தை மறுபடியும் மாத்திராது, சருக செஞ்சிடாது. அதனால என்ன, உள்ளத்தை என்ன செய்யணும், நீ அப்படியே பிடிச்சே வச்சிருயாலாம். ஏன், மனசு ரொம்ப சீக்கிரம் மாறி. எப்படி நாக்குக்கு எலும்பு இல்லைன்னு சொல்றாங்களோ அது மாதிரி மனசுக்கும் எலும்பு இல்லை. அப்படிதானே, ஹார்ட்ல எலும்பு இருக்கா இல்லை, சும்மா ஒரு புரிதல் இருக்கா. மனசுன்னு சொன்னா என்ன, நம்ம ஹார்ட்டை தானே சொல்றோம். அதுக்குள்ள அது என்ன இருக்கு, அது சிந்தனை. அது சிந்தனை மாற்றங்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அல்லாஹ்விடத்துல நாம் மன மாற்றத்தை கேட்க வேண்டும். யா அல்லாஹ், ரமதானுக்குள் நுழைஞ்சு கடைசியை நெருங்கிட்டு இருக்கேன், இன்னொரு 7 நாளும் இன்னும் தான். யா அல்லாஹ் என்ன செய்யணும், என்னுடைய உள்ளத்தை நீ மாற்றிடு, என்னுடைய உள்ளத்தை சேஞ்ச் பண்ணிடு.
ஏன்னா இது சேஞ்ச் ஆகவே மாட்டேங்குது. உலகத்தில் எல்லா சேஞ்சஸையும் என்னுடைய மனம் விரும்புது, ஆனால் என்னுடைய மனம் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறத என்னுடைய மனசு விரும்ப மாட்டேங்குது. என்னையும் அல்லாஹ்வே நல்லது. ஒரு மனிதனுடைய மனம் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னா அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான். மனசுக்குள்ள உறுதி வந்துருச்சு, என்ன வேண்டுமானாலும் செய்வான். இந்த ரமதானிலாவது நாம் என்ன செய்யணுமா? சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கிறோம். அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில அவர்கள் ரம்ஜான் டு ரம்ஜான் மாறுறதெல்லாம் கிடையாது. கலிமா சொன்ன மறு நிமிடமே அவருடைய வாழ்க்கை சேஞ்ச் ஆயிடுது. ஒரு பெரிய வாழ்க்கையினுடைய மாற்றத்தை நோக்கி அவர்கள் நகர்ந்துடுறாங்க. நாம என்ன கேட்கிறோம்? குறைந்தபட்சம் நம்முடைய உள்ளத்தை ரமதானுக்கு பிறகாவது மாற்றிக்கணும், ரமதானிலாவது மாற்றிக்கணும். அல்லாட்ட கேளுங்க, எல்லாம் இந்த உள்ளத்தை நீ மாற்றிக்கொடு. இனியும் அல்லாஹ்வே நல்லடியார்களே, ஒரே ஒரு சஹாபியினுடைய ஒரு சம்பவம். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடந்து வந்த பல பாதைகள் சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் என்ன செய்ய, இவர்கள் முஸ்லீமாக ஆகல. பத்ரு போரில் இவர்கள் கைதியாக பிடிக்கப்பட்டு வர்றாங்க. இவர்கள் நபி அவர்களை பற்றி என்ன செய்யறாங்கன்னா மக்களுக்கு மத்தியில நிறைய பேசியிருக்கிறாங்க, தவறான விஷயமாக நிறைய பேசியிருக்கிறாங்க. இட்டு கட்டி அதே போல என்ன அப்படின்னு சொன்னால் நபி அவர்களை திட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் நபி அவர்கள் மேலே இருந்த அந்த வெறுப்புனா நிறைய பேசியிருக்கிறாங்க. இப்போ என்ன பத்ரில் கைதியா சிக்கின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஹஜ்ரத் உமர் வந்து சொன்னாலா, யார் ரசூலல்லாஹ் கொஞ்சம் எனக்கு அனுமதி கொடுங்க, சுஹைலுடைய முன்னால் இருக்கிற பல்ல அப்படியே ஓங்கி குத்தி உடைச்சிடுறேன். இந்த பல்லு இருக்கிறதுனால தான் அவனுக்கு பேச்சும் வருது, இந்த பல்ல உடைச்சிடுறேன் அப்படின்னு. இனிமேல் என்ன செய்ய மாட்டான், எங்கேயுமே பேச மாட்டார் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால, கல்லா யா உமர், உமரே இது தவறான விஷயம். லா உமஸ்ஸிலு பி அஹதின், நான் யாரையும் அவருடைய உருவத்தை நான் சிதைக்க மாட்டேன். அதனால தான் போருக்கு போகக்கூடிய இஸ்லாமிய சிப்பாய்களுக்கு போரினுடைய ஒழுக்க விதிகளில் ஒன்று என்ன அப்படின்னா, இறந்து போயிட்டாரு, கொலை செய்யப்பட்டுட்டாருன்னா அவர் என்ன செய்யக்கூடாதுன்னா அவரை தம்சீல் செய்யக்கூடாது, அவரை சிதைக்கக்கூடாது. செத்து போனவனை கூட என்ன செய்யுது, கண்ணை நோண்டி எடுக்கிறது, மூக்கு அறுக்கிறது, காது அறுக்கிறது, ஆத்தரத்தை தீட்டுக்கிறது, இந்த வேலையை செய்யக்கூடாது. நபியா சொன்னாங்க, இதை நான் யாருக்கும் செய்ய மாட்டேன், செஞ்சுட்டா நான் நபியா இருந்தாலும் கூட அல்லாவே எனக்கு இது செஞ்சிருவான். நான் நபிதான் ஆனாலும் அல்லாவே எனக்கு செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா, யா உமர் லஅல்ல சுஹைலன் யஃபிஃபு மௌகிஃபன் யஸுர்ருக கதா, ஒரு காலம் வரும் சுஹைல் அவர் இந்த தரத்தில் நிற்பாரே, அவர் அந்த இடத்தில் நிற்பதை பார்த்து நீ மகிழ்ச்சி அடைய. அவ்வளவுதான். சுஹைலை இப்ப நீ என்ன செய்யற, வாயை உடைக்கணும் பல்ல உடைக்கணும் சொல்றியே, இதே சுஹைல் ஒரு காலத்தில் ஒரு இடத்துல நிற்பாரு, அந்த இடத்தில் அந்த தரத்தில் அவர் நிற்பதை நீ பார்த்து என்ன செய்யணும்னு சொன்னா நீ மகிழ்ச்சி அடைவாய். இது எங்க நடக்குது? ஹிஜ்ரி 8க்கு பிறகு என்ன செய்யறா, அவர் முஸ்லீம் ஆகிறார். ஹிஜ்ரி 8க்கு பிறகு அவர் முஸ்லீம் ஆகிறாரு. முஸ்லீம் ஆன பிறகு இவருடைய வாழ்க்கையுடைய இரண்டாவது கட்டம். நம்ம முதல் கட்டத்தை பார்த்துட்டோம், முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னாடி. முஸ்லீம் ஆயிட்டாங்க, முஸ்லீம் ஆன பிறகு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு எங்கு பார்த்தாலும் மக்கள் என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டே இருக்கிறாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே போறாங்க. عندما حدثت فتنة الردة بعد وفاة الرسول صلى الله عليه وسلم وقف سهيل بن عمرو عليهم خطيبا فقال يا أهل مكة لا تكونوا آخر من أسلم وأفضل من ارتد بعد موت الرسول صلى الله عليه وسلم. சொன்னாங்களா, இப்போ மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய தகவல் மக்காவுக்குள்ள வருது. மக்காவுக்குள்ள என்ன ஆகுதுன்னு சொன்னா, சரி அவ்வளவுதான், இஸ்லாம் முடிஞ்சிருச்சு, இஸ்லாம் என்னாச்சு, இதோட முடிஞ்சு, நபி ஓத்தாயிட்டாங்க, அவ்வளோதான முடிஞ்சு, அவர் இருக்கிற வரைக்கும் ஃபாலோ பண்ணணும், இனிமேல் வேற யாராவது வருவாங்க பார்த்துக்கலாம், அல்லது இந்த மார்க்கம் தேவையில்லை அப்படிங்கிற அந்த எண்ண ஓட்டங்கள் மக்களுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது மக்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, இவங்க சுஹைல் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரிச்சு நிற்கிறாங்க. ஃபகாம கதீபன், மக்களுக்கு மத்தியில உரையாற்றும் விதமாக, பிரசங்கிக்கும் விதமாக எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பேசுறாங்க. யா அஹ்ல மக்கா, ஓ மக்கா வாசிகளே, கடைசியா முஸ்லீம் ஆகி முதல்ல இஸ்லாத்தை விட்டு வெளியே போனான்ல அந்த கூட்டத்தில் நீ சேர்ந்துடாத. நபியினுடைய வஃபாத்துக்கு பிறகு
கடைசியா முஸ்லீம் ஆகி முதல்ல வெளியே போனானே அந்த கூட்டத்தில் சேர்ந்துறாங்க. இப்படி சொல்லலாம். எப்படின்னா ஜும்மாவுக்கு கடைசியா வந்து சஃப்ல நின்றுட்டு சலாம் கொடுத்தனே முதல்ல வெளியே போறாரு, அந்த லிஸ்ட்ல சேர்ந்துறாதீங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி. பஸ்ல கடைசியா ஏறணும் முதல்ல ஏறணும், கடைசியா ஏறணும் முதல்ல ஏறணும். ஜும்மாவுக்கு யார் கடைசியா வர்றாங்களோ எப்படி ஏறாங்க, முடிச்சு சலாம் கொடுத்தோடனே துவா கூட கிடையாது, என்ன செய்யுது அப்படியே ஒரே ஓட்டம். ஏன்னா ரொம்ப பிஸி. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமே தோற்று போயிடும், அவ்வளோ பிஸியா இருக்கிறாரு. நிமித்தல்லாஹ் நல்லடியே சொன்னாங்க, கடைசியாக இஸ்லாத்திற்குள் நுழைந்து முதல்ல வெளியே போனாங்களே அந்த லிஸ்ட்ல நீங்க சேர்ந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி மக்காவாசிகளை மார்க்கத்தின் மீது இஸ்லாத்தின் மீது என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவர்களுடைய இந்த பிரசங்கத்தின் மூலமாக உறுதிப்படுத்தினார்கள். இந்த நபியினுடைய வார்த்தை இங்கதான் உண்மைப்படுத்து. நபியும் சொன்னாங்களே, உமரே சுஹைலை நீ இந்த தரத்தில் பார்ப்பீங்க, அவருடைய அந்த செயல் அந்த தரத்தில் அவர் நிற்பது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். இதை கேட்ட இஸ்லாமியர்கள், இதை கேட்ட ஹஜ்ரத் உமர் உட்பட எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தார். மதீனாவில் முஸ்லீம்களை யார் வலுப்படுத்துறா, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, இதுவரைக்கும் மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபஇன்ன முஹம்மதன் கத் மாத், யார் முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இறந்து விட்டார். ஃபமன் கான யஅபுதுல்லாஹ வஹ்தஹு லா ஷரீக லஹ் ஃபஇன்னஹு ஹய்யுன் லா யமூத், யார் நித்திய ஜீவன் அல்லாஹ் வணங்கி கொண்டிருந்தாங்களோ அவன் இன்றைக்கும் இருக்கிறான், இனி எப்போதும் இருப்பான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, புத்துயிர் ஊட்டினார்கள். அப்படியே மக்களுடைய சிந்தனை என்ன அப்படின்னு சொன்னா அப்படியே சேஞ்ச் ஆகுது. அது என்ன, இது ஒரு அற்புதமான தகவலா இருக்கு, ஒரு அற்புதமான தகவலா இருக்கு. நம்ம யாரை வணங்கிட்டு இந்த முகம்மதை வணங்கலே, நாம் அல்லாஹ்வை தான் வணங்குறோம். இவர் வஃபாத் ஆயிட்டாங்க, நபிமார்கள் எப்படி வஃபாத் ஆனாங்களோ அது மாதிரி இவர்களும் வஃபாத் ஆயிட்டாங்க. இந்த தகவலை என்ன செய்யறாங்கன்னா ரொம்ப சுருக்கமான வார்த்தையோடு என்ன செய்யறாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் புரிய வச்சு மதீனா வாசிகளை இஸ்லாத்தின் மீது நிலைப்படுத்தினார்கள். இந்த பக்கம் சுஹைல் இப்னு அம்ர் மக்கா வாசிகளை மார்க்கத்தின் மீது உறுதிப்படுத்தினார்கள். சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாழ்க்கையினுடைய அடுத்த காலகட்டம், அடுத்து இன்னொரு காலகட்டம் ஏற்படுது. இதே சுஹைல் இப்னு அம்ர் அவருடைய மகன் ஹுதைபியா உடன்படிக்கையில் என்ன செய்றாருன்னு சொன்னா, ஹுதைபியா உடன்படிக்கையின் போது சுஹைல் தான் என்ன செய்றாங்க, நபி அவர்களுக்கும் அதாவது முஸ்லீம்களுக்கும் குறைஷிகளுக்கும் இடையில, மக்கா காஃபிர்களுக்கும் இடையில அந்த என்ன செய்றாங்க, அந்த அக்ரிமெண்ட் எழுதுற வேலை அவங்க தான். அவங்க எழுதும் போது என்ன செய்யறாங்கன்னா அந்த முஸ்லீம்களுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருந்துச்சு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, முஸ்லீமாகி மக்காவிலிருந்து மதீனாவிற்கு முஸ்லீம்களிடத்துல யார் வந்தாலும் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாங்க. இதை எழுதிட்டு இருக்கும் போதே என்ன ஆகுதுன்னு சொன்னா, ஹஜ்ரத் சுஹைலுடைய மகன், அப்ப அவர் சுஹைல் முஸ்லீம் ஆகல, ஹிஜ்ரி 6ல நடக்குது, இவர் முஸ்லீம் ஆனது ஹிஜ்ரி 8ல. இப்ப என்ன, அவருடைய மகன் அபூ ஜந்தல் பெரிய சிரமத்தோடு என்ன செய்யறாருன்னா கை கால்களில் விலங்கிடப்பட்ட நிலையில என்ன செய்யறாரு, முஸ்லீம்கள் இடத்துல வர்றாரு. இப்ப என்ன செய்யறாங்க சொன்னாங்க, முகம்மதே பாருங்க நம்ம என்ன செஞ்சுக்கோ அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறோம், இவரை முதல்ல உள்ள திரும்ப அனுப்பியிருக்க அப்படின்னு. அப்படியே அவங்க சொன்னாங்க, இன்னும் அக்ரிமெண்ட்ல சைன் ஆகலையே, இன்னும் அக்ரிமெண்ட் கம்ப்ளீட் ஆகல, நம்ம இன்னும் சைன் பண்ணவே இல்லையே, சைன் பண்றதுக்கு முன்னாடி எதற்காக, அதெல்லாம் கிடையாது, இதை ஒத்துக்கிட்டா இவன் உள்ள அனுப்புனாதான் என்ன செய்வேன்னு சொன்னா நான் இந்த ஒப்பந்தத்துக்கே ஒத்துக்குவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, ஹஜ்ரத் அபூ ஜந்தலை ரொம்ப வலியோடு வேதனையோடு அனுப்பி வைக்கிறாங்க. முஸ்லீம்களை பார்த்து என்ன செய்யறாரு, அழுதுகிட்டே போறார். அவ்வளோ சிரமங்கள், எப்படியாவது என்ன செய்ய, முஸ்லீம்களுடைய படை வந்திருக்கு, எப்படியாவது இவங்களோட சேர்ந்து என்ன செய்ய மதீனாவுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு அக்ரிமெண்ட் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி, சைன் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன செய்ய திருப்பி அனுப்புறாங்க. இந்த அபூ ஜந்தல் எப்படியாவது தன்னுடைய சொந்த மகன், சுஹைலுடைய சொந்த மகன் அபூ ஜந்தல் என்ன செய்யறாங்க, இவன் இஸ்லாத்தை ஏற்றது அவருக்கு சுத்தமா பிடிக்கல. ஆனால் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எவ்வளவு பெரிய மன மாற்றத்தை அடைந்திருந்தார்கள். பின்னால் ஒரு கட்டத்தில் அவர்களுடைய இளைய மகன் அப்துல்லா அவர் ஒரு போரில் கொலை செய்யப்படுகிறார். அவர் ஒரு போர்ல ஷஹீதானார். அவர் ஷஹீதான பிறகு ஒரு சமயத்தில் ஹஜ்ஜில் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுஹைல் இப்னு அம்ர் சந்திக்கிறாங்க. சந்திச்சு கேட்டாங்களாம், பலகனி யா அபா பக்ர் அன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال يشفع الشهيد ل70 من اهله. அபூபக்கரே, நபி அவர்கள் சொன்னதாக எனக்கு ஒரு ஹதீஸ் எனக்கு கிடைச்சிருக்கு, மார்க்க போரில்
ஷஹீதான ஒரு ஷஹீத் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த 70 பேர்த்தை அவர் என்ன செய்வார், சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறதுக்காக அல்லாஹ்ட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவாரா, சிபாரிசு செய்வாரா? இந்த ஹதீஸ் உண்மைதான? சொன்னாங்களா, ஆமாம், இந்த ஹதீஸ் உண்மைதான். சொன்னாங்க, ஃபஅர்ஜு ஐயப்தா அப்துல்லாஹு பி, சொன்னாங்களா, என்னுடைய மகன் அப்துல்லா இப்ப ஷஹீத் ஆயிட்டா, இந்த ஹதீஸை நம்பி சொல்றேன், என்னுடைய மகன் இந்த சொர்க்கத்துக்கான ரெக்கமெண்டேஷன்ல முதல் லிஸ்ட்ல என்னை தான் வச்சிருப்பா, முதல் பேரா என்னை தான் வச்சிருப்பா அப்படின்னு நான் அல்லாஹ் மீது ஆதரவு வைக்கிறேன் என்பதாக சொன்னாங்க. எவ்வளவு பெரிய மாற்றங்க! நபிக்கு முன்னாடி வந்து என்ன செய்யறாங்க, தன்னுடைய மகன் சித்திரவதைக்குள்ளாக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக திருப்பி அனுப்புறாங்க. இதே மகன் என்ன செய்யறாங்க, பின்னாடி அவர் ஷஹீதான பிறகு ஷஹீதான அந்த நபரை தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த 70 பேருக்கு சொர்க்கத்துக்காக சிபாரிசு செய்வார், ரெக்கமெண்ட் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த ஹதீஸை கேள்விப்பட்டு நடக்கல, பார்க்கல, சொன்னாங்க, நபியினுடைய வார்த்தையை நம்புறேன், என்னுடைய மகன் என்னை தான் முதல்ல அந்த லிஸ்ட்ல வைப்பான், நான் அல்லாஹ்ட்ட ஆதரவு வைக்கிறேன். எவ்வளோ பெரிய மனமாற்றம், எவ்வளோ பெரிய மனமாற்றம்! கனிமிக்க அல்லாஹ்வின், இந்த மனமாற்றத்திற்காக அவர்கள் பல ரமலான்களை கழிக்கல. இந்த மனமாற்றம் வரணுங்கிறதுக்காக பெரிய ரம்ஜானாக, அதே போல பக்ரீத்துக்கு அதே மாதிரி சதக்காக்கள் செஞ்சு அப்படி இல்லை. அவர்கள் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த வார்த்தை பெரிய மனமாற்றத்தை ஏற்படுத்தியது. நாம இன்னைக்கு கேட்கிறோம், நாம இன்னைக்கு பேசுறோம், குறைந்தபட்சம் ரமதானிலாவது நாம் மாறிடும். ரமதான் வந்து முடிஞ்சு போயிருச்சு, ரமதானுக்கு பிறகு லைஃப் சேஞ்ச் ஆயிடும், லைஃபுடைய ஸ்டைல் மாறிடும். கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே ஹஜ்ரத் சுஹைல் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய இன்னொரு காலகட்டம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு சமயத்தில் ஹஜ்ரத் உமரை சந்திப்பதற்காக அபூ சுஃபியான், சுஹைல், அதே போல அவர்களை சார்ந்த சில மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க ஹஜ்ரத் உமரை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று என்ன செய்யறாங்க, இஸ்தஅதன்னா, நாங்கள் அனுமதி கேட்டோம், நாங்கள் உள்ள வரலாமா, எங்களுக்கு அனுமதி வழங்கப்படவே இல்லை, வெளியே ரொம்ப நேரம் நின்றுருக்கோம். நான் என்ன செய்யறோம், வாசல்ல ரொம்ப நேரம் என்ன வெயிட் பண்ணிக்கிட்டே நின்றுருக்கிறோம். இந்த கேப்ல யார் வரா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேருமே யாருங்க, அடிமைகள். 2 பேருமே யாருங்க, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கால தியாகிகள். அவங்க வந்த உடனே ஹஜ்ரத் உமருக்கு தகவல் கிடைச்சிச்சு, ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னாலும், முதல்ல அவங்க 2 உள்ள வர அப்படியே என்ன செய்யறாங்க, பக்கத்துல வர வச்சு என்ன செய்யறாங்கன்னா உட்கார வைக்கிறாங்க, பேசுறாங்க. இதை பார்த்து கொண்டிருந்த அபூ சுஃபியான் அவங்களுக்கு கடுமையான கோபம். சுஹைல்கிட்ட சொன்னாங்களா, பார்த்தீங்கன்னா அப்துல் ஹபஷி, ஒரு கருப்பு நிற அடிமை, அவனுக்கு இருக்கக்கூடிய முன்னுரிமை கூட நமக்கு இல்லையா அப்படின்னு என்ன செய்யறாரு, ரொம்ப கோபத்தோட பேசுறாரு. ஹஜ்ரத் அபூ சுஃபியான் முஸ்லீம் ஆயிட்டாங்க, ஆனா என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த கோபத்தோட அவங்க பேசும்போது ஹஜ்ரத் சுஹைல் ரொம்ப அழகா சொன்னாங்களா, பாடம் எடுக்கிற மாதிரி சொன்னாங்க, இன்னமல் கௌமு சபகு வ தஅخرنا, நம்முடைய கூட்டத்தார்கள் எல்லாமே இஸ்லாத்தை நோக்கி முன்னாடி வேகமா போனாங்க, வ தஅخرنا, நாம பின்னாடி கை கட்டி நின்று வேடிக்கை பார்த்துட்டு முன்னாடி போயிட்டே இருக்கிறோம், முஸ்லீம் ஆகிட்டே இருக்கிறாங்க, நம்ம கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்குது, பார்த்துக்கிட்டே என்ன செஞ்சோம், நம்ம பேக் அடிச்சுக்கிட்டே இருந்தோம். அதற்கு சொன்னாங்க, அவர்கள் அல்லாஹின் பக்கம் அழைக்கப்பட்டார்கள், அவர்கள் பதிலளித்து விட்டார்கள். அப்போ நாம் பின்னாடியே தான் நின்றுருக்கோம், அப்போ நாம் பின்னாடியே தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு என்ன யோசிக்கிறோம், நமக்கு ஏன் ப்ரிஃபரன்ஸ் இல்லை, நம்மளை ஏன் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு ஏன் முக்கியத்துவம் இல்லையா, நாங்களும் முஸ்லீம்கள் தானே அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாம கோபப்படுறோம். வயின் குன்த துரீது ஹாதல் அம்ர ஃபஃஅல், உனக்கும் இந்த மாதிரி தகுதி வேணும் அப்படின்னு சொன்னா நீ அதே மாதிரி செஞ்சிருக்க வேண்டியதானே, இஸ்லாத்திற்காக அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்த உடனே முன்னாடி போயிருக்க வேண்டியதானே. இப்ப இவர்களின் மீது கோபப்படுவதற்கு பதிலாக நாம் நம்மை நாமே கோபப்பட்டுக்கணும், நம்ம மேல என்ன செஞ்சுக்கணும், நாம கோபப்பட்டுக்கணும். சுஹைல் தன்னுடைய வாழ்க்கையில சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா, இவ்வளவு காலம் கழித்து ரொம்ப லேட்டா நான் முஸ்லீம் ஆனனே, ரொம்ப லேட்டா முஸ்லீம் ஆனனே அப்படிங்கிற அந்த கவலை வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நமக்கு எனக்கு இவ்வளவு காலங்களுடைய வாழ்க்கையில கழிஞ்சு போயிடுச்சு, வயசாயிருச்சு, 40 தாண்டிருச்சு, 50 தாண்டிருச்சு, இன்னும் நான் பள்ளியாசலுக்கே வர மாட்டேங்கிறேன், இன்னும் ஏன் செய்ய மாட்டேங்கிறேன், நான் பாங்க சொன்னா உட்காந்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற அந்த கவலை கூட நம்ம குற மாட்டோம்.
இன்னும் நமக்கு என்ன கவலைன்னா எங்க வீடு வாங்குறது, எங்க வீடு கட்டுறது, எங்க பிளாட் போடுறது, என்ன செய்யறது, எப்படி இந்த உலகத்தை சொர்க்கமா மாத்திடலாம் அப்படின்னு நினைச்சு நரகமாவே வாழ்ந்துட்டு இருக்கு. உண்மையே இல்லை. எப்படியாவது நம்முடைய லைஃப் என்ன செய்ய சொர்க்கமா மாத்திரணும் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன செய்யறாரு, ரொம்ப யோசிச்சு என்ன செய்யறாருன்னா அழகா ஒரு வீட்டை கட்டினாரு. இன்னொருத்த என்ன செய்யறான்னா அதோட அழகா கட்டியிருக்கான். பார்த்துட்டு ஒரு குறை கவலை, அட சார் அந்த மாதிரி நம்மளுக்கு கட்டியிருக்கலாமோ. என்ன ஆக மாட்டேங்குதுங்க, மனசு நிறையவே மாட்டேங்குது. அந்த ஒரு கவிஞருடைய அந்த கவிதையை சொன்னனே, மனிதனே உன்னுடைய கண்கள் எல்லாம் எதை நோக்கி இருக்குன்னு சொன்னா உலகத்தினுடைய பெரிய பெரிய மாளிகைகளை நோக்கி உன்னுடைய கண்கள் போயிட்டு இருக்கு. உன்னுடைய காலும் கபரை நோக்கி போயிட்டு இருக்கு. உன்னுடைய கால் எங்க போயிட்டு இருக்கு, உன்னுடைய கபரை நோக்கி போயிட்டு இருக்கு. நல்லடியார்களே, இந்த இடத்துல ஹஜ்ரத் சுஹைல் இன்னொரு விஷயத்த சொன்னாங்களா, உமருடைய வாசலில் நாம பின்னால தள்ளப்பட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்கே கோபம் வருது. நாளைக்கு மறுமையினால அவர்கள் முதலில் அழைக்கப்பட்டு நீங்கெல்லாம் பின்னாடி நிற்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. யோசிச்சு பாருங்க. நம்மோட இருந்தாரு, பக்கத்து வீட்டில் தான் இருக்காருங்க. அவர் தொழிலுக்கு போறாரு, எல்லாம் செய்யறாரு, பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தோம். அவருடைய வியாபாரத்திற்குடைய என்னது நியாயமான விஷயங்களை பார்த்து கேள்வி பண்ணிட்டு இருந்தோம். வாழ தெரியாத அப்படின்னு சொன்னோம். நாளைக்கு ரெண்டு பேர்த்தையுமே அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்க வச்சு என்ன செய்யறா, அல்லாஹ் தஆலா அந்த நபரை முதல்ல சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா உன்னை அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்ங்கிறது. இதைத்தான் சொல்றாங்க ஹஜ்ரத் சுஹைல் ரலியல்லாஹு அன்ஹு. உமருடைய வாசலில் காத்து கொண்டிருக்கும் போதே இவ்வளவு கவலையா இருக்குன்னு சொன்னா, இதே பிலாலும் சுஹைபும் நாளைக்கு அல்லாஹ்வுடைய மஜ்லிஸ்ல அவங்க தானே முதல்ல உள்ள போக போறாங்க. அந்த இடத்தில் நீங்கள் பின்தங்குவதை பத்தி யோசிச்சீங்களா? நமக்கு நாமே கேட்டுக்கணும் இந்த கேள்வி. நமக்கு நாமே இந்த கேள்வியை கேட்டுக்கணும். நாளைக்கு என்ன செய்வாங்க, மார்க்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள் சஹாபாக்கள் எல்லாம் நமக்கு கூட இருந்தவங்க நண்பர்கள் அவங்க முன்னேறி போயிட்டு இருக்கும் போது நம்மள அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா மஹ்ஷர் மைதானத்துல வெயிலே நில்லு அப்படின்னு சொல்லிட்டாலும் நம்முடைய நிலைமை என்னவாகும்? மனமாற்றம் வேண்டுமா வேண்டாம்? நீங்க அல்லாஹ்வே நம்முடைய மனசை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். ரமதான் வந்துருச்சு, ரமதான் முடிய போகுது. அடுத்த வாரம் ஜும்மால சொல்லுவோம் ரமதான் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுவோம். அடுத்த ஜும்மால என்ன அறிவிப்பு போறோம், ரம்ஜான் முடிஞ்சிருச்சுங்க, அல்லது அடுத்த ஜும்மாவே ஈதுடைய நாளாக இருக்கலாம், அல்லது சொல்லுவோம் நாளைக்கு காலையில் ஈதுடைய தொழுகை இத்தனை மணிக்கு அப்படின்னு சொன்னா ரம்ஜான் முடிஞ்சு. நல்லடியே ரமதான் வரும் பொழுது நமக்கு என்ன அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சி இல்லை, ரமதான் போனா கவலையும் இல்லை. ஏன்னு சொன்னா ரமதான்னா மற்ற மாதங்களை போல இது ஒரு மாதம் அப்படின்னு நினைச்சு நம்ம கழிச்சு கொண்டிருக்கோம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நிமித்த அல்லாஹ்வே நல்லடியார்களே, அதனால இந்த உள்ளத்தை விட்டு என்ன செய்யணும், அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்கள் இருந்து பாதுகாப்பு தேடுறாங்க. அதுல ஒரு துஆ, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளம் எப்படி தெரியுமா இருக்கணும், அல்லாஹும்ம இன்னா நஊது பிக மின் கல்பின் லா யக்ஷா, உன்னை பயப்படாத, உன்னை பற்றி சிந்திக்காத, உன்னுடைய நினைவில்லாத அந்த உள்ளத்தை எனக்கு நீ கொடுத்துறாதன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ் எப்படி கேட்கிறாங்க, யார் கேட்கக்கூடியதுங்க, நபி கேட்கக்கூடிய துஆ. அல்லாஹ்வுடைய உள்ளம் உன்னை மறந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி உள்ளத்தை விட்டு நான் பாதுகாப்பு தரேன், அப்படி என்னுடைய உள்ளத்தை நீ ஆக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஒவ்வொரு காலங்களும் ஒவ்வொரு தருணமும் அப்படி கழிஞ்சு போய்கிட்டே இருக்கு. நாம் அல்லாஹ்விற்காக, சமுதாயத்துடைய நலனுக்காக, மார்க்கத்திற்காக என்ன செஞ்சிருக்கோம்? நம்முடைய குழந்தைகளுக்காக சொத்து சேர்க்கணும்னு நினைக்கிறோம், அடுத்து ஜாப் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். இதே சிந்தனையில் ஓடிட்டு இருக்கமே, நாளைக்கு இவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு போன பிறகு இவர்களுக்கு நாம் அல்லாஹ்வையும் ரசூலையும் கொடுக்காமல் போயிட்டா நாளைக்கு கபரஸ்தான் பக்கம் வந்து என்ன செய்ய மாட்டா, ஒரு துவா கூட செய்ய மாட்டோம். ஏதோ வழக்கத்தில் இருக்கிற 3ஆம் நாள் 7ஆம் நாள் 40 என்ன செய்வா போட்டு அப்படியே மறந்துடுவாங்க. நம்ம கையெடுக்கும் போதெல்லாம் நம்முடைய பெற்றோர்களுக்காக துவா செய்பவர்களா, குழந்தைகள் மாறணும் அப்படின்னா முதல்ல குழந்தைகளுக்குள் நீங்கள் அல்லாஹ்வை கொடுக்க வேண்டும். முதல்ல என்ன செய்யணும், அந்த சேஞ்சஸ், அந்த மாற்றத்தை நாம் நம்மிடத்திலிருந்து ஆரம்பிக்கணும். மன மாற்றத்தை அல்லாஹ்ட்ட கேட்கணும். நபி அவங்க எப்படி ஒரு துஆவை கற்றுக் கொடுக்குறாங்க, யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டுபவனே, உள்ளங்களை புரட்டுபவனே, சப்பித் குலூபனா அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் மீது நிலைக்கவை, என்னுடைய உள்ளத்தை என்னுடைய மார்க்கத்தின் மேல நிலைக்கவை. வயா முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை புரட்டுபவனே, உள்ளங்களை திருப்புபவனே, ஸர்ரிஃப் குலூபனா இலா தாஅதி, என்னுடைய உள்ளத்தை உனக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிற அந்த சிந்தனையை நோக்கி என்னுடைய உள்ளத்தை நீ திருப்பு.
நபி அவங்க நமக்காக கற்றுக் கொடுத்த துவா. இந்த துவாவை அப்படியே ஓத முடியல, அல்லாஹ்ட்ட கேளுங்க, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை என்ன செய்யணும், நீ பரிசுத்தப்படுத்தி கொடு, என்னுடைய உள்ளத்தை உண்மையில் மனமாற்றத்தை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லி ரம்ஜான்ல எவ்வளோ துவாக்கள் செய்கிறோம். அந்த துவாவோடு இந்த துவாவையும் சேர்த்திக்கணும். ஏன், நாளைக்கு கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான் குர்ஆன்ல, யௌம லா யன்ஃபஉ மாலு வலா பனூன், நாளைக்கு உங்களுடைய செல்வமோ உங்களுடைய ஆண் வாரிசுகளோ உங்களுடைய குடும்பமோ யாரும் ஒண்ணுமே செய்ய முடியாது. இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம், பரிசுத்தமான உள்ளத்தோடு நீங்க வாங்க. அவ்வளவுதான். இந்த பரிசுத்தமான உள்ளத்தை நீங்க எடுத்துட்டு வாங்க, அந்த உள்ளம் உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கும். பரிசுத்தமான உள்ளம் அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள். ரொம்ப சுருக்கமா சொன்னா, நம்முடைய உள்ளம் அல்லாஹ்வை நினைக்கக்கூடியதாக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதை நம்முடைய உள்ளம் விரும்பக்கூடியதாக மாறணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானுடைய பரக்கத்தில் நம்முடைய உள்ளத்தை அப்படிப்பட்ட பரிசுத்தமான உள்ளமாக ஆக்கிருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.